உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் மனு தாக்கல் செய்தனர். சென்னை மாநகராட்சியில் 200 வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கும் அதிமுகவினர் மனு தாக்கல் செய்தனர். சென்னை மேயர் பதவிக்கான பந்தய பட்டியலில் இருக்கும் முன்னாள் எம்பி பாலகங்கா திருவிக நகர் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சியில் முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமானும் சேலத்தில் மேயர் சவுண்டப்பனும் மனு தாக்கல் செய்தனர். மதுரையில் மேயர் பதவிக்கான பந்தய பட்டியலில் இருக்கும் கவுன்சிலர்கள் லட்சுமி ராஜகோபால், சண்முகப்பிரியா, சுகந்தி அசோக், சண்முகவள்ளி, கண்ணகி பாஸ்கரன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். நெல்லையில் பியூலா சத்யநேத்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். அம்மா அவர்கள் எனக்கு 44வது வார்டில் வேட்புமனை தாக்கல் செய்வதற்கான உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கேற்ப இன்றைக்கு நான் இந்த வேட்புமனுவை இங்கே தாக்கல் செய்திருக்கின்றேன். தேர்தலை சந்தித்து மிக சிறப்பாக இரட்டை இலை சின்னத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் மாநகரத்தில் 56வது கோட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பாலான 100% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.